Hi friends, welcome to Chennai Food. Summer season தொடங்கிருச்சுங்க. எல்லார் வீட்லயுமே ஏசி அதிகமா யூஸ் பண்ணுவோம். இதனால கரண்ட் பில் நமக்கு அதிகமா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. குறைஞ்ச நேரத்துல ஏசி யூஸ் பண்ணிட்டு கூலிங் அதிகமா தக்க வைக்கிறது எப்படின்னு தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம ரூம்ல ஏசி போட்டா ஏசியோட கூலிங் ரூம்ல நிக்கிறதே இல்லங்க. கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு தெரியாம அந்த கூலிங் வெளியேறிட்டே இருக்குது. எந்த பக்கம் வெளியேறுதுன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ரூம் கதவோட அடிப்பகுதியில் இருக்கிற கேப் வழியா தான் வெளியேறுது. பாருங்க இந்த அளவுக்கு ஓட்டை இருக்குது. நம்ம விரல் விட்டா விரல் கொஞ்சம் உள்ள போற அளவுக்கு கேப் இருக்கு. இந்த கேப் இருக்கிறதுனால இந்த கேப் வழியா ஏசி கூலிங் எல்லாமே வெளியேறிட்டு இருக்கு. இதனால நம்ம ஏசி ரொம்ப நேரம் ரூம்ல போட வேண்டிய அவசியம் ஏற்படுது. இதனால நமக்கு கரண்ட்டும் அதிகமா செலவாகுது. இந்த கூலிங் வெளியேறாம இருக்கிறதுக்காக ஒரு சிம்பிளான மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். நான் இந்த அளவுக்கு துணி எடுத்திருக்கேங்க. இதோடைய அகலம் பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு எடுத்திருக்கேன். 8 இன்ச்சு இல்லைனா 9 இன்ச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு துணி எடுத்துக்கிட்டா போறோம். நான் பழைய நைட்டில இருந்து துணி கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா புது துணியில கூட நீங்க எடுத்துக்கலாம். நான் கதவுல வச்சு காட்டுறேன் பாருங்க. கதவுடைய அகலத்துல இருந்து இந்த பக்கம் 1/2 இன்ச்சு நான் துணி விட்டுருக்கேன். அதே மாதிரி இந்த பக்கம் 1/2 இன்ச்சு துணி விட்டுருக்கேன். இது தையலுக்காக தான் நம்ம விடுறோம். இதே மாதிரி விட்டுட்டு நீங்க கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண துணியை நான் திருப்பிட்டேங்க. இதுதான் நல்ல பக்கம். ஃப்ரண்ட் சைடு இதுதான். இது ஃப்ரண்ட் சைடு வரணும். இது வந்து பேக் சைடு. நம்ம தையல் போடுறதுக்காக நான் பேக் சைடு திருப்பி இருக்கிறேன். பாருங்க இந்த சைடு நான் 1/2 இன்ச்சு துணி விட்டு மார்க் பண்ணியிருக்கேன். இது மேலே நேராக 2 தையல் போட்டுக்கணும். அதே மாதிரி இந்த சைடும் 1/2 இன்ச்சு நான் துணி விட்டு மார்க் பண்ணியிருக்கேன். இது மேலேயும் 2 தையல் போடணும். அதே பாட்டம் சைடும் 2 தையல் போட்டுக்கணும். இதே மாதிரி 1/2 இன்ச்சு விட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த பாட்டம்லேயும் 2 தையல் வரணும். சுற்றிலும் நம்ம தச்சுக்கலாம். இந்த ஒரு சைடு மட்டும் ஓப்பன் இருக்கட்டும். தச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க நான் 3 ஓரமும் 2 தையல் போட்டுட்டேன். நம்ம 1/2 இன்ச்சு தையல் போடுறதுக்காக துணி விட்டுருந்தோம். கரெக்டாக நான் அந்த 1/2 இன்ச்சு விட்டு தான் தையல் போட்டிருக்கேன். 2 தையல் போட்டிருக்கேன். இந்த ஓரம் 2 தையல், இந்த ஓரம் 2 தையல் போட்டிருக்கேன். இந்த சைடு வந்து ஓப்பனில் தான் இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். இதை நாம் இப்போ திருப்பிடலாம். தச்ச துணியை நான் திருப்பிட்டேன் பாருங்கள். திருப்பினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஃப்ரண்ட் சைடு நமக்கு வெளியே வந்துருச்சு. பேக் சைடு உள்ளே போயிடுச்சு பாருங்கள். நம்ம போட்ட தையல் எல்லாமே உள்பக்கமாக போயிடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த துணியை நம்ம கதவோட பாட்டமில் போட்டு மார்க் பண்ணிக்கலாம். திருப்பின துணியை நான் கதவுக்கு அடியில் விட்டுருக்கேன் பாருங்கள். இப்போ சென்டராக வச்சுருக்கேன் நான் துணியை. கரெக்டாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இந்த சைடும் வெளியே எடுத்துகிட்டு நம்ம ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கலாம். கதவோட அகலத்துக்கு தகுந்த போல் நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். எங்கள் கதவு இந்த அகலம் வருது. நான் நேராக 2 கோடு போட்டிருக்கேன். இது மேலே இப்போ நாம் தையல் போடணும். இந்த கோடு மேலே 2 தையல், இந்த கோடு மேலே 2 தையல் போட்டுக்கலாம். கதவோட அகலத்துக்கு தகுந்த போல் நான் மார்க் பண்ணியிருந்தேங்க. அந்த மார்க் பண்ணியிருந்த இடத்துல பாருங்கள் 2 தையல் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம இந்த ஹோல்ஸில் வந்து நீங்கள் பஞ்சு போட்டு அடைச்சிக்கலாம். இல்லைனா வீட்டில் இருக்கிற வேஸ்டான கந்த துணியை கூட போட்டு அடைச்சிக்கலாம். பாருங்கள் நான் ஏற்கனவே இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வீட்டில் இருக்கிற லுங்கி, ஷர்ட்டு, ட்ராக்ஸு இந்த மாதிரி சின்ன சின்ன வேஸ்ட்டான துணிகள்லாம் நிறைய இருக்கும். அதுலேருந்தே நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வேஸ்ட்டான துணி போட வேண்டாம்னா டைலர் ஷாப்பில் போனீங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட்டு கிளாத்லாம் நிறையவே கிடைக்கும். புது துணிகளே கிடைக்கும். அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா பஞ்சு நீங்கள் காட்டன் வாங்கிட்டு கூட நீங்கள் அடைச்சிக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். நான் இந்த துணியை தான் இந்த ஹோல்ஸில் போட்டு அடைக்க போகிறேன். சென்டர் ஹோல்ஸில் அடைக்கக்கூடாது. இந்த ஹோல்ஸ்லேயும் இந்த ஹோல்ஸில் தான் அடைக்கணும். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக துணியை உள்ளே போட்டுடுங்க. போட்டுட்டு ஏதாவது ஒரு சின்ன குச்சி வச்சுட்டு உள்ளே தள்ளிடுங்க. இந்த மாதிரி குச்சி வச்சுக்கிட்டு உள்ளே தள்ளி விட்டுடுங்க. கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும். இது மாதிரி தள்ளும் பொழுது உள்ளே போயிடும். இதே மாதிரி இந்த ஹோல்ஸ்லேயும் அடைச்சிடலாம். அடைச்சதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 2 ஹோல்ஸ்லேயும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் வேஸ்ட் பீஸை நான் ஃபுல்லாக நிரப்பிட்டேன் பாருங்கள். நிரப்புனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இந்த 2 ஹோல்ஸ்லேயுமே நான் நிரப்பிட்டேன். இப்போ இந்த ஓரம் வந்து இந்த மாதிரி துணி வந்து பிரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் இந்த ஓரத்தை இப்படி சின்னதாக நம்ம மடித்து தைச்சிடலாம். இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. விட்டுட்டு இந்த மாதிரி சின்னதாக மெலிசாக மடித்து தைச்சிடலாம். தைச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நாம் துணியை அடைச்சி விட்டால் அந்த ஹோல்ஸ் இருக்கிற பகுதியை மடித்து தைச்சாச்சு பாருங்கள். நான் சின்னதாக மெலிசாக அப்படியே உருட்டி தைச்சா மாதிரி தைச்சிருக்கேன். 2 தையல் போட்டிருக்கேன். அப்போ தான் பிரிஞ்சு வராது. இப்போ இதை நான் கதவுல செட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக கரெக்டாக செட் ஆகிடும்.
ரெடி பண்ண பீஸை நான் இப்போ உங்களுக்கு கதவில் செட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி நுழைச்சி விட்டால் போதும், கரெக்டாக அது போயிட்டு லாக் ஆகிடும் பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும். இப்போ நான் கதவை மூடி திறந்து காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் இதை எடுத்துகிட்டு கதவை மூடணும்னு அவசியம் இல்லை, இப்படியே நீங்கள் கதவை மூடிக்கலாம். நல்லா லாக் ஆகுது பாருங்கள். அதே மாதிரி இப்படியே நம்ம கதவை திறந்துக்கலாம். நல்லா ஃப்ரீயாக போகுது. இந்த கிளாத் நம்ம வைக்கிறதுனால எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க. நல்லாவே ஃப்ரீயாக நம்ம கதவை மூடி திறந்துக்கலாம். ஏசி கூலிங் நமக்கு ரொம்ப நேரம் இந்த ரூமில் நிற்கும். ஏசி ஆட்டோமேட்டிக் ஏசியாக இருந்ததுன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே ஏசி கூலிங் ஆகிட்டு ஏசி ஆஃப் ஆகிடும். இதனால் நமக்கு கரண்ட் கன்சப்ஷன் கிடைக்கும். இதனால் நம்ம கரண்ட்டை சேவ் பண்ணலாம், அமௌண்ட்டும் நமக்கு சேவ் ஆகும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஏசியாக இருந்தால் சீக்கிரம் ஆஃப் ஆகிட்டு லேட்டாக தான் ஆன் ஆகும். இதனால் நிறைய நமக்கு கரண்ட் மிச்சப்படுத்தலாங்க. இந்த மெத்தடை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் நான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறேன், அதனால தான் நான் வீடியோ கொடுத்துருக்கேன். உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏசியை குறைஞ்ச நேரம் யூஸ் பண்ணி ரூமில் எப்படி அதிக நேரம் கூலிங்கை தக்க வைக்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள். நன்றி, வணக்கம்.